நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸு. நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சார் திடீர்னு ஆயுத பூஜைக்கு கோல்டு காயின் ஆஃபர் கொடுத்துட்டீங்க. ஸோ எங்களால் திடீர்னு பணம் அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால் தீபாவளிக்கு எங்களுக்கு போனஸ் வரும். நீங்கள் கோல்டு காயின் ஆஃபர் ரிசீவ் பண்ணிங்கன்னா, அதாவது மறுபடியும் ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு அந்த கோல்டு காயின் ஆஃபரை நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதன் அடிப்படையிலும் ஐப்பசி 2ஆம் தேதி என்னோடய பிறந்தநாள் வருது. ஸோ அதுக்காகவும், ரெண்டாவது தீபாவளி வந்துச்சுன்னா நம்ம செமி ஆட்டோமேட்டிக் இந்த காட்டன் வேஸ்ட் மிஷின் லான்ச் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த 3 ரீசனுக்காகவும் கோல்டு காயின் ஆஃபரை மறுபடியும் ரெஸ்யூம் பண்ண போகிறோம். அதாவது திருப்பி ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை, அடுத்த வாரம் திங்கக்கிழமை தீபாவளி. ஸோ உங்களுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை தீபாவளி நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இன்னையிலிருந்து அடுத்த வாரம் தீபாவளி அன்னைக்கு நைட்டு அது வரைக்கும் யார் யாரெல்லாம் கோல்டு காயின் மிஷின் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபராக கொடுக்கப்படும். அது செகண்ட் ஹேண்ட் மிஷின் நீங்கள் 35,000 மிஷின் எடுத்திங்கனாலும் ஓகே, அல்லது பேசிக் மாடலில் புது மிஷின் 40,000 மிஷின் எடுத்திங்கனாலும் ஓகே, அல்லது அட்வான்ஸ் மாடல் 53,000 மிஷின் எடுத்திங்கனாலும் ஓகே. ஸோ நீங்கள் எந்த மிஷின் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கம்பல்சரி பரிசாக வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அதனால் எல்லோரும் நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்கோசரம் தான் இப்போ தங்கம் விற்கிற வேலையில் மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலையும் இந்த கோல்டு காயின் ஆஃபரை மறுபடியும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 7-8 நாள் டைம் இருக்குது. அடுத்த வாரம் தீபாவளி நைட்டு வரைக்கும் யார் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். ஸோ ஆயுத பூஜைக்கே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் தங்க நாணயம் அனுப்பணுமோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு 2-3 வீடியோ உங்களுக்கு எடுத்து நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாமே பாருங்கள். ஸோ நம்ம வாய் வார்த்தையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் என்ன வாக்குறுதி சொல்கிறேனோ அதை 100% நிறைவேற்றுவேன். ஸோ அதனால் அவங்க யாருக்கு டவுட்டே வேண்டாம். சரிங்களா? அப்புறம் இந்த தருணத்தில் மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு தங்கத்துக்காக மட்டும் ஆசைப்பட்டு இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்களா? கண்டினியூஸாக பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் யாரும் தங்கத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டு தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸ் வராதிங்க. பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கணும். அவங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இப்போது இந்த ஆஃபர் கொடுக்குறதுனால என்னென்னா, இதில் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜியோ இல்லை பெரிய திட்டமோலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த காயினுக்கு உண்டான காசு என்னோடய லாபத்தில் நான் குறைச்சிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதுக்குள்ளே உள்நோக்கமோ வேறு இது எதுவும் கிடையாது. உலக நோக்கம் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ என்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம், உங்களால் எனக்கு ஒரு பிரயோஜனம். நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு லாபம் வருது. துணி வாங்கும்போது அதுலேருந்து எனக்கு ஒரு லாபம் வருது. நூல் நீங்கள் தயாரித்து திருப்பி அனுப்புனீங்கன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு லாபம் வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் 3லேயும் எனக்கு லாபம் வரும்போது நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆஃபர் கொடுத்து என்னுடைய லாபத்தில் இந்த தடவை நான் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பெரிய ஸ்ட்ராட்டஜி கிடச்சிலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நம்மளால் டைமண்ட்லாம் கொடுக்க முடியாது, கோல்டு தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? 916 கோல்டு தான். யாரும் இது கல்யாணி கவரிங்கலாம் நம்மளுக்கு கேட்காதீங்க திருப்பியும். அதனால் இந்த ஆஃபரை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. ஸோ நல்லா யோசிங்க. ரெண்டாவது கோல்டு காயின் ஆஃபர் போட்ட உடனே நீங்கள் அவசரமாக இது வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பொறுமையாக நிதானமாக யோசிச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு கோயிலில் வாக்கு கேளுங்க. இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கலந்து பேசி அவங்கெல்லாம் சரின்னு சொன்னால் இதை பண்ணுங்க. ஜாதகம் எதங்க பார்க்குறனாலும் பாருங்கள். சரிங்களா? இதில் 100% உங்களுக்கு எல்லா சைட்லேயும் பாசிட்டிவாக இருக்குதுன்னா இந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் வாங்க. உங்களை யாரும் கம்பல் பண்ணி கூப்பிடல. வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வாங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.